மாதத்தின் வாக்குத்தத்தம் காத்திருங்கள் பலன் வரும். என்ன வரும்? காத்திருங்கள் பலன் வரும். இந்த மாதத்தில் காத்திருந்து நம்ம பலன்களை பெற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் சொல்லுகிறார். நாம் தேவ சமூகத்தில் பொறுமையாக காத்திருந்தால் தான் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போதான் அவர் நம்ம பக்கமாக என்ன செய்வாரா? சாய்வாரா? என்ன செய்வாரம்மா? சாய்ந்து கூப்பிடுதலை கேட்பார். அல்லேலூயா. சாயணும். ஆண்டவர் நம்ம பக்கம் சாகிற அளவுக்கு நம்முடைய ஸ்தோத்திரங்கள், துதிபலிகள், ஜபங்கள், பாடல்கள், கைத்தட்டுகிற காரியங்கள், உற்சாகம், ஆவியினால் நிறைந்த அபிஷேகத்தின் வல்லமை எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டு சமூகம் போய் சேர்ந்து அவர் சாயணும். என்ன செய்யணும்? யோவான் இயேசுவின் மார்பில் என்ன செய்யணும்? சாய்ந்தது மாதிரி சாய்ஞ்சணும். அவர் நம்ம பக்கம் சாயணும். அல்லேலூயா. நம்ம அவர் பக்கம் சாயும்போது அவர் நம்ம பக்கம் சாய்வார். அல்லேலூயா. நம்ம சாயாம இருந்தோம், அவர் சாயமாக இருக்கிறார். ஆமாம், ஆகவே நாம் அன்றோட சாய்ந்த அநேக பரிசுத்தவான்களை வேதத்தில் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் அவர் சாய்ந்து என்ன செய்கிறார்? கூடுதலை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 147:11 வாசிக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருமே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதெல்லாம் ஆண்டோடைய கிருபைக்கு காத்திருக்கணும், அவருடைய தயவுக்கு காத்திருக்கணும், அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு காத்திருக்கணும், அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. காத்திருந்து நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்லா பாடணும். எல்லாமே ஆராதனையின் ஒரு பகுதி தான். ஆமாம், ஜெபம் பண்ணுறது, பாடுவது, துதிப்பது, ஆராதிப்பது எல்லாமே அது ஒரு அதில் உள்ள காத்திருக்கிற ஒரு காரியம் தான். நல்லா காத்திருப்பது என்றால் சும்மா உட்கார்ந்து இருக்கணுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் ஆராதிப்பதிலே காத்திருக்கணும், ஜெபிப்பதிலே காத்திருக்கணும். அல்லேலூயா. துதிப்பதிலே காத்திருக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்க? 16:25 வாசிக்கிறோம். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபமணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். நடுராத்திரியில் அவங்க காத்திருந்தாங்க. அல்லேலூயா. நம்ம நடுராத்திரிலாம் தூங்க தான் செய்கிறோம், காத்திருக்கிறது இல்லை. ராத்திரியில் அவ்வளோ அடி வாங்கி, அவ்வளோ உத வாங்கி, அவ்வளவு சரீரம் காயப்பட்டு, சிரமெல்லாம் கைக்கப்பட்டு அந்த சூழ்நிலையிலும் காத்திருந்தாங்க. காத்திருந்ததுனால காலையிலே இருந்துட்டாங்க. வெளியே ராத்திரியே வெளியே வந்துட்டாங்க. வெளியே விடுதலை ஆகிட்டாங்க. என்ன எல்லோரும் வந்த பிறகு தான் போகணும்னு சொல்லி அதிகாரிகளும் வந்த பிறகு தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. இல்லையா? இல்லைங்களா? விடுதலை ஆகிட்டாருன்னு ஓடி போயிடல. அப்படி இருந்து மறுபடியும் ஊழியர்களை செய்து அந்த சிறைச்சலுக்கான ஆண்டுகளை நடத்தி இவ்வளோ காரியங்களை அவங்க செய்திருக்காங்க. இல்லையா? அப்படியாக ஊழியத்திற்கு நல்ல உற்சாகமாய் அவர்கள் ஆண்டவர்களுடைய சமூகத்தில் ஊழியர்களை உற்சாகமாக செய்திருக்காங்க. உற்சாகமாக செய்யணும். போதும் என்ற ஒரு திருப்தி ஊழியத்தில் இருக்கக்கூடாது. இல்லையா? ஊழியத்தில் மட்டும் என்ன கூடாது? திருப்தி இருக்கக்கூடாது. இன்னும் செய்யல, இன்னும் போகல, இன்னும் செய்யணுமே அப்படிங்கிற அஞ்சுதான் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு விடுங்க. இனியும் உம்மோடு கட்டி சேர ஆவியன்
அவரை நாம் என்ன கிட்டி சேர் ஒருவோடு நெருங்கி சேர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். யாக்கோபு ஒரு நாளில் என்ன செய்யலாம், இரவெல்லாம் காத்திருந்தான், இரவெல்லாம் காத்தான். தன்னுடைய அண்ணனிடத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், அண்ணன் கொலை செய்வேன்னு சொல்லியிருந்ததுனால அந்த பயம் அவனை பிடித்தது என்று பார்த்தோம். யாவது அண்ணன் கண்ணில் கைவடிக்கலாம், ஆண்டவரே அண்ணன் அடிச்சிடக்கூடாது, இது கொண்டிருக்கூடாது அப்படின்னே ஆண்டவர் அப்படி என்ன செய்தார். உடனே அந்த ஜபத்தை கேட்டாரா? கேட்கல. உடனே என்ன செய்யல? கேட்கல. ஆண்டவர் அவன் குணம் மாறணும்னு சொல்லி விரும்பினார். அல்லேலூயா. அவன் முதல்ல என்ன மாறணும்? குணம் மாறணும். அதனால தான் அவனை கடைசியோட இழுத்து அதிகாலை வரைக்கும் ஒவ்வொருத்தரை இழுத்து அவன் விட மாட்டேன்னு அவரை பிடிச்சி இழுத்து அவரை இவனை பிடிச்சி இழுத்து கடைசியில் அவன் பேர் என்னன்னு கேட்டப்ப ஒன்றுமே சொன்னான். யாக்கோபுன்னு சொன்னான். அவன் அம்மாவை அப்பாவை ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான். ஆனால் ஆண்டவர் யாக்கோ அவன் மாமாவும் ஏமாத்தினான். ஆனால் என்ன செய்தார் ஆண்டவர்? அவன் குணத்தை மாற்றினான். அல்லேலூயா. குணம் மாறணும். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன மாறணும்? குணம் மாறணும். நம்முடைய குணங்களை மாற்றணும். கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது, விசாரமான குணங்கள் இருக்கக்கூடாது, அகந்தையான குணங்கள் இருக்கக்கூடாது. குணம் மாறணும். அப்புறம் தான் அவனை ஆசீர்வதிச்சார். அது பிறகுதான் அவன் முதல்ல அவன் எப்படி சொன்னா, அந்த ஒரு அண்ணன் நல்ல தெய்வம் வைக்கணும், அண்ணன் நல்ல தெய்வம் வைக்கணும், அண்ணன் எப்படியாவது மாற்றுங்க. ஆண்டவர் குணத்தை மாற்றின பிறகு என்ன ஜெபம்னா ஆசீர்வதிக்கும். குணத்தை மாற்றின பிறகு தான் என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆசீர்வதிக்கும். இல்லைங்களா? அப்போ நம்முடைய குணங்கள் மாறிடுச்சாங்க ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்ப்போம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய குணங்கள் மாறணும். ஆண்டவரின் குணத்தை மாற்றி பெயரை மாற்றி அவருக்கு என்ன செய்தாரவன ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் பிரபு என்ற பெரிய பெயரை கொடுத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாக அவனை உயர்த்தினார். ஆகவே நம்ம தேவசமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருந்தால் இந்த மாதத்திலே நம்மை ஆண்டவர் சொல்ற அவருடைய பலனினாலே பலன்களால் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. ஒரு தாய் தன் மகனுக்காக காத்திருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஒரு தாய் கணவர் இறந்த பிறகு மகனை நன்றாக வளர்த்து வந்தார். அவள் ஆண்டவரை அறியாதவளாக இருக்கும். ஆண்டவரை கேள்விப்பட்டு ஆலயத்துக்கு சென்றார். ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதித்தாள். மகனை அழைத்து சென்றார். இந்த பையன் நல்லா படித்து ஒரு வாலிபனான போது காலேஜ் படிக்கும்போது கெட்டு போயிட்டான். அதனால அவனுக்கு ஒரு பைபிளும் புதுசாக வாங்கி கொடுத்தாலும் அவன் அந்த செலவுக்கெல்லாம் காசு வேணும்னு சொல்லி அந்த பாவங்களை செய்வதற்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி பைபிளை விற்றுட்டான். அது பிறகு தாயும் கர்த்தர் சமுத்திராவுக்கா கண்ணீரோடு அழுது அழுது ஜோமனே காத்திருந்து அவள் கண்களையும் மூடிவிட்டாள். இந்த பையனை ஒரு சிலர் படிக்க வச்சாங்க. டாக்டராக படிச்சான். டாக்டராக படித்து அவன் வேலைக்கு போன போது அங்கே ஒரு நோயாளி வந்தான். அவன் பெட்டில் சேர்ந்து அவன் பைபிள் படிச்சுட்டே இருந்தான். இவனும் அவனுக்கு நல்ல நோய்களுக்கான மருந்துகளை கொடுத்து வந்தான். திடீர்னு அந்த நோயாளி செத்து போயிட்டான். நோயாளி அவனும் கண்ணை மூடிட்டான். அப்போ அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க. அவன் என்ன வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில் தலைமாட்டில் பைபிள் இருந்தது. இந்த பைபிள் தான் ஏன் வச்சுட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த டாக்டர் எடுத்து பார்த்துட்டு அட்டவணை முதல்ல எடுத்து பார்த்தா
அவங்க தாயோடைய கையெழுத்து அவன் பேர் எழுதி அவங்க தாயை ஒரு வசனமாக அவங்க வாக்குத்தத்தமாக எழுதி வச்சுருந்தான். பார்த்துட்டு இது நம்ம அம்மா கொடுத்த பைபிள், நம்ம வித்து போட்ட பைபிளில் அது இந்த பைபிள் நம்ம பைபிள் தானே, இது அம்மா வாங்கி கொடுத்த பைபிள் தானே, இது நம்ம வித்த பைபிள் தான் சொல்லிட்டு சரின்னு அதை எடுத்து படித்தான். அப்படியே தாயை நினைத்தான், அம்மா எவ்வளோ தூரம் நமக்காக காத்திருந்தார்கள், எவ்வளோ கண்ணீர் விட்டார்கள், எவ்வளோ ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ தூரம் புத்தி சொன்னாங்க. ஐயோ நம்ம கேட்காம பாவத்தில் விழுந்துட்டோமே சொல்லி அவன் மனம் திரும்பி அவன் ஆலயத்துக்கு சென்று அவன் ஊழியமும் செய்தான் என்று சொல்ல. ஆகவே காத்திருந்த அந்த தாயின் கண்ணீர் வீண் போகல. அல்லேலூயா. காத்திருந்தால் நமக்கு பலன் வரும். என்னென்ன பலன்லாம் வரும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தர் ரட்சித்து நம்மை வழி நடத்துவார். மீகா 7:7 வாசிக்கிறோம். நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். அல்லேலூயா. ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஆமாம் என்று சொல்ற ரட்சிப்பின் தேவன், நம்மை ரட்சிக்கிற தேவன், கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். அதுக்கு ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையில நாம் பார்க்கும்போது செட்ரியா என்று சொல்லப்படும். இன்னொரு வார்த்தை சூசோ என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதனுடைய அர்த்தம் பல விதங்களிலே சொல்லப்படுகிறது. அதாவது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சத்துருவிடமிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, நோய்களிலிருந்து, கண்ணீர்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, வேதனையிலிருந்து, மரணத்திலிருந்து கூட என்ன செய்கிறாரா, மரணத்திலிருந்து, சாத்தானிடத்திலிருந்து, நரகத்திலிருந்து கூட என்ன செய்கிறாரா, ரட்சிக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் மீட்டது மட்டுமல்ல, எல்லாவற்றிலிருந்து மீட்டு நடத்துவார். அல்லேலூயா. எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி நடத்துவார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது கூட அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார், தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். அந்த ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்காரு. பார்த்தீங்களா, தீமைகள் நிறைந்த உலகத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமாம், தாவீது பல பாடல்கள் வழியாக கடந்து செல்வதெல்லாம் என்ன சொல்கிறார், கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். சங்கீதம் 12:1 சொல்றாரு, ரட்சியும் கர்த்தாவே அப்படிங்கிற எடுத்த உடனே ரட்சியும் கர்த்தாவே அப்படின்றார். ஆகவே ரட்சிப்பு என்பது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நாங்கள் சிஎஸ்ஐ சபையில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு இந்த தும்மல் வந்துச்சுன்னா இயேசுவே ரட்சியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தும்மல் வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், இயேசு ரத்தம் செய்யும் அப்படின்னா சொல்லுவோம். தும்மல் ஏதாவது சொல்லுவோம், சோத்திரம் ஏதாவது சொல்லுவோம். நான் இயேசு ரத்தம்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா வந்து இயேசுவே ரட்சியம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அம்மாவுடைய கூட பிறந்த 5-6 பேர் வந்து எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க, இயேசுவே ரட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையும் ஒரு நல்ல வார்த்தை தான் இல்லையா? ஆமாம். சில தும்மல் வருவது அனுபவம் உயிரும் உயிரும் தும்மல் பட்டு சிலருக்கு தும்மல் போட்டுட்டே அப்படி போட்டோன்னு செத்துருவாங்க, உயிரும் உயிரும். அதனால் அப்படி ரட்சியம் ஜெபிக்கிறது நல்லது. சோதனை பண்ணுவோம். எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரை முன்வைப்பது நல்லது. ஏசாயா 29:9 வாசகம், அக்காலத்திலே இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்கிறோம்.
என்று ஆமாம், அந்த ஆயிரம் சாட்சியிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சொல்கிறாங்க. அந்த நாட்களில் ஒரு பெரிய விருந்து வைத்து தேவன் அவருடைய சந்தோஷப்படுத்துகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சொல்கிறான், இவரே நம்முடைய தேவன், இவர் நம்மை ரட்சிப்பார், ஒரு ரட்சிப்பினால் கழிவுண்டு மகிழ்வோம். ஏசாயா 30:15 வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டது. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், ஆமாம், தினமும் நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. தினமும் மனம் திரும்பணும், தினமும் மனம் திரும்பி நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாருன்னு சொல்லி ஒரு மனதிரும்பாம பரலோகத்துக்கு போயிருக்கான். மனதிரும்பாம பரலோகத்துக்கு வரலாம், ஆண்டவரே பரலோகத்தில் சேர்த்து கொடுங்க ஆண்டவரேன்னு தினமும் ஜோம் பண்ணியிருக்கான். பரலோகத்தில் ஆண்டவர் சேர்த்த உடனே கூட்டிகிட்டு போகிறார். ஒரு தூதன் அவரை கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது அங்கே ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? ரோடு போடுறாங்க பரலோகத்தில். அந்த ரோடு எதில் போடுறாங்க? தங்கத்தில். எதில் போடுறாங்க? தங்கத்தில். நம்ம ரோடு போடும்போது இந்த கல்லுகளாக கிடக்கிற ரோட்டில் கல்லுகள்லாம் போட்டுருப்பாங்களே, இந்த மாதிரி அங்கே தங்க கல்லாக இருக்குது. இவனுக்கு ரொம்ப பார்த்தா 2 கல் ரொம்ப மெழுகுது. அதை எடுத்து 2 பாக்கெட்லையும் போட்டுக்கிட்டான். அப்போ தூதன் சொன்னான், என்னப்பா எடுத்து போடுறேன், ஐயோ அது ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா பிரச்சனை, நல்லா நாள் அடிக்குது அப்படின்னா அதை அடிச்சிட்ருக்கேன். அது சாதாரண கல்லல்ல, அது தங்கம். தங்கத்தில் நாங்கள் ரோடு என்ன செய்யலாம் போடுறதுக்காக அதை அடிச்சு வச்சுருக்கோம். அதை திருப்பி பாக்கெட் போட்டேன். நீ இன்னும் சரியாக மனம் திரும்பலை, இன்னும் உனக்கு உலக ஆசையெல்லாம் விடலை, நீ பூமிக்கு என்ன செய், போய் நல்லா மனம் திரும்பிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டான். இல்லையா? அதனால் பரவாயில்ல போகிறவங்க என்ன செய்யலாம், மனம் திரும்பினா தான் அங்கே இருக்க முடியும். இல்லையா? மனம் திரும்பினா அங்கேயே இருக்க முடியாது. இருக்கும் தூதர்களால் இருக்க முடியுதா? தூதர்களாலேயே அந்த லூசிஃபர் கூட்டத்தாலையெல்லாம் இருக்க முடியல, அவங்களாலே இருக்க முடியல. அந்த பூமிக்கு தள்ளிட்டார். அது மாதிரி மறந்துடணும்னா பரலோகத்துக்கு போனாலும் சொல்லி விட்டுருவார். இல்லையா? அதனால் மறந்துடணும். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரசிகர்கள் அமர்ந்திருக்கணும்னா காத்திருக்கணும். மனம் திரும்பி அந்த சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி அதிக நேரங்கள் தேவ சமூகத்தில் நாம் செலவிட வேண்டும். அல்லேலூயா! அப்படி நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகையிலே கொண்டு சேர்ப்பார். 2வது புது பலன் தருவார். ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல் சட்டை நடித்து எழும்புவார்கள். கழுகுக்கு ஒரு பெயர் வானவேந்தன் சொல்லுவாங்க. கழுகுதான் பறவைகளுக்கெல்லாம் ராஜா. பறவைகளுக்கு ராஜா. ஆண்டவர் நம்மை என்ன சொல்வார்? காத்திருந்தோம்னா கழுகை போல மாற்றுவார். அல்லேலூயா! கழுகுக்கு ராஜா, பறவைகளுக்கெல்லாம் ராஜா. நம்மையும் கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா! என்று சொல்லி வெளிப்படுத்தல் 5:10 வாசிக்கிறோம். கழுகு எப்படி அவ்வளோ உயரத்தில் பறக்குதுன்னா அதனுடைய எலும்புகள் கனமாக இருக்காதா? அந்த எலும்புகள்லாம் கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கும், நல்ல கனம் இல்லாமல் இருக்கும். அதுதான் பறக்கலாம். அது மாதிரி நாமும் பாரம் இல்லாமல் இருக்கணும். எப்படி இருக்கணும்? பாரம், உலக கவலைகள், உலக காரியங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலக பிரகாரமான காரியங்களில் நமக்கு ஒரு பாரம் இருக்கக்கூடாது. அந்த பாரத்தை நம்ம அழுத்தக்கூடாது. அத்தனை நம்ம என்ன செய்ய முடியாது, மேலே எழும்ப முடியாது. இல்லையா? எழும்ப முடியும். ஒரு பறவை கழுகு இருந்ததுலாம். கழுகுன்னா பறந்து போகும்போது ஒரு கழுகு மட்டும் என்ன செய்யறதா, அங்கே ஒருத்தர் இந்த புறாவளை காணாம், அதுக்கு தீனி போட்டுருந்தான். இதை பார்த்த உடனே அது உட்காந்து ஒரு குஞ்சு புறா, குஞ்சு கழுகு உட்காந்து இந்த புறாக்களோடு சேர்ந்து
பிறகு சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் குண்டாயிடுச்சு கழுகு. அங்கேயெல்லாம் நினச்சது இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாளில் பறந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ஆனால் என்ன செய்ய முடியல, பறக்க முடியல. கொஞ்சம் பெருசான பிறகு பறக்க மேலே பார்க்குறது, கழுகுலாம் மேலே பறக்குது. ஐயோ நம்ம புறா இல்லை, நம்ம கழுகு, நம்ம மேலே போய்வோம் அப்படின்னு பார்க்குது. கொஞ்சம் தூரம் எழும்புது, முடியல, பறக்க முடியல. அது மாதிரி பாரங்கள் நமக்கு போட்டு அமர்த்திருச்சுன்னா நினைச்ச முடியாது, எழும்ப முடியாது. அந்த ஒரு வருகையில் நம்ம எழுப்பி போக முடியாது. அல்லேலூயா. எக்காலம் இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும், கழுகை போல எழும்பும். அல்லேலூயா. பாரம் இல்லாத பிள்ளைகளாக இருக்கணும். உலக பாரம், குடும்ப பாரம், வேலை பாரம், இந்த பாரங்கள், பல விதமான பாரங்கள், பாவ பாரங்கள் எல்லாம் போட்டு அமைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா, அமர்ந்திருக்கணும். ஆகவே ஏசாயா 30:15 வாசகம், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று வாசகம். அமெரிக்கையாக இருப்பது, அமர்ந்திருப்பது, காத்திருப்பது தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அல்லேலூயா. மூணாவது, பாக்கியவான்களாய் மாற்றும். கர்த்தருக்கு காத்திருப்பது நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும். ஏசாயா 30:18 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும், யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அனைவரும். ஆண்டவர் லாசரு பிச்சை எடுத்தால் கூட மறக்கல, ஏன்னா அவனை கூட மறக்காம பருவத்தில் கொண்டு சேர்த்துட்டாங்க. அல்லேலூயா. அதான் கொஞ்சம் காலம் பாருங்க, கொஞ்சம் காலம்தான் அந்த பூமியின் பாடுகளை வெளிப்படுத்த 2 பத்தில் சொல்கிறாரு. நீங்கள் 10 நாள் உபத்திரப்படுவீங்கப்பா, 10 நாள் தான் உபத்திரம். 10 நாள் தான் கொஞ்ச நாள் சாப்பின்னு சொல்லுவான். எப்போ வர்றீங்கப்பா அவங்க வீட்டு பிள்ளைங்க கேட்டால் 10 நாள் தானே, 10 நாள் தான் வந்து விட்டேன். 10 நாள் என்பது கொஞ்ச நாள் என்று காட்டுறது. அல்லேலூயா. கொஞ்ச நாள், கொஞ்ச காலம். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும். சங்கீதம் 25:5 வாசிக்கிறோம், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். தாவீது சொல்றார், உம்மை நோக்கி. தாவீது கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பயங்கரமான பாதைகள். என்ன, தாவீது மாதிரி பயங்கரமான பாதைகளை யாரும் கடந்து வந்திருக்க முடியாது. அது கடந்து வருவதற்கு அவர் காத்திருக்கிறார். என்ன சொல்றாரு, இருமன் மலையிலும் சிறு மலையிலும் பள்ளத்தாக்கிலும் எல்லாம் என்ன சொல்ற வனாந்தரத்திலும் காத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதை தோன்றார் கத்திருந்து ஆண்டவர் என்னோட இன்னைக்கு இந்த பாடல் மாறுப்பா, இன்னைக்கு பாவல் தருவீங்க, இன்னைக்குப்பா எனக்கு ஒரு சமாதானத்தை தருவீங்க, இன்னைக்குப்பா என்னை உயர்த்துவீங்க, சத்தத்தை விட்ட கடந்து பாடுபடுறாங்க ஆண்டவரே சொல்லி கண்ணீர் விட்டான். கலையா காத்தனுங்களா. அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சாரு, ஒரு நாளில் உயர்த்தினார். அல்லேலூயா. எல்லாரையும் ஒரு தடவை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க ராஜாக்களாக. தாவீதை 2 தடவை அபிஷேகம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இல்லைங்களா, அந்த அபிஷேகம் அவனில் என்ன சொல்றது, நிலைத்திருந்தது. தாவீது பெற்ற அபிஷேகம் அவனை உயர்த்துறது. அல்லேலூயா. நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை என்ன செய்ய, அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விடுங்கள். அந்நிய பாஷையை அடிக்கடி என்ன செய்ய, பேசிக்கிட்டே இருங்க. என்னப்பா, அனல் மூட்டி எழுப்பணும், அனல் மூட்டணும். அதுக்கு குடல் வச்சு அனலை மூட்டுவோம். பூண்டு ஊதுனா என்ன செய்யும், அனல் நல்லா பெருகிய எரியும். அல்லேலூயா. சோறுலாம் வேகும், குழம்பு வேகும், எல்லாம் ஆகிரும். நல்ல சாப்பாடு குழம்பு ருசியாக கிடைச்சிடும். அப்போ நீங்கள் ஊதணும், குடல் வச்சு ஊதணும்.
அது மாதிரி அனங்கோட்டணும். என்ன செய்யணும்? நல்ல சூத்திரம் ஆமேன் 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 சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே சொல்லி அனங்கோட்டணும். அல்லேலூயா. அந்த சமயத்தில் உங்களை நீங்கள் தான் அனங்கோட்டிடணும். ஆமாம், அனங்கோட்டி நீங்கள் எழுப்பணும். தானியேல் 6:20 வாசிக்கணும். ராஜா கவியில் கிட்ட வந்தபோது தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா இல்லைங்களா? இடைவிடாமல் ஆராதித்தான். இடைவிடாமல் ஆராதித்து நான் சொல்லி நம்ம பார்க்குறோம். தானியேல் இடைவிடாமல் 3 நேரம் ஆராதித்தாங்க எழுதியிருக்கு. மற்ற நேரங்களில் காத்திருந்தான். அல்லேலூயா. ஜெபித்த ஜெபங்களை நினைத்து சிந்தித்து வேலைகள் மத்தியிலையும் காத்திருக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. காத்திருந்தான். இடைவிடாமல் ஜெபம் செய்ய காத்திருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த என்ன ஒரு அந்த ஏபி கார்மிகேல் அம்மா அந்த ஊழியம் செய்கிறாங்களே, என்ன ஊர்? டோனா. இந்த டோனா ஊரில் அந்த அம்மா வந்து ஊழியம் செய்தார்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு குழுவினரோடு சேர்ந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பிரயாணம் வந்தார்கள். சுற்றுப்பிரயாணம் வந்து ஒரு 10-15 பேர் சேர்ந்து வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு வெளி மைதானத்தில் உட்காந்து காற்றோட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு பாட்டை பாடி ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனம் எடுத்துதான். இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய மலை வந்து தெரிஞ்சுதான். ஒரு பெரிய மலை. இந்த மலையை பார்க்குறதுப்பா பார்க்கும்போது மக்கள் என்ன செய்கிறாங்களா? ஏறுறாங்க. மலையில் ஏறுறாங்க. ஒரு சிலர் ஏற முடியல, ஒருத்தரை பிடிச்சி ஒருத்தர் ஏறாங்க. ஏறி அந்த பக்கம் விழுந்துடுறாங்க. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தா பெரிய பாதாளம் மாதிரி என்ன செய்யலாம் இருக்குதான். பெரிய ஒரு பாதாளம். ஒரு இந்த ஆண்டவர் வந்து காமிச்சாரா தரிசனத்தில். அதை பார்த்துட்டு அவங்களோட பேசினாங்க. அப்போ ஆண்டவர் இந்தியாவில் ஊழியத்துக்கு என்ன செய்கிறாரு? அழைக்கிறார் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த ஊழியத்துக்கு அழைக்கிறவங்க ஆண்டவர் மக்கள்லாம் நிறைய போகிறது காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களா கூட இருக்கிறவங்க. அப்படியே நம்ம ஜவுனையே பல நாட்கள் ஜவுனாங்க. ஜவுனை காத்திருந்து ஜவுனை இப்போதான் ஆண்டவர் டோனா ஊரை காமிச்சா. டோனா ஊர் இருக்க ஊரை அப்படியே கூகுள் மேப் பார்க்கணும் அது மாதிரி காமிச்சாங்க. அந்த டோனா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய மலை இருக்கும். என்ன இருக்கும்? பக்கத்தில் உயர்ந்த மலைகள், அருவியெல்லாம் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வரும். அந்த ஏரியாவை காமிச்சாங்க. அதுதான் அந்த அம்மா வந்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அந்த இடத்துல வாங்கினாங்க. சொல்லுங்க, காத்திருந்தாங்க. 40 நாள் என்ன செய்றாங்க? காத்திருந்து ஜெபித்து அந்த இடத்த வாங்கினாங்க. வாங்கி அந்த இடத்துல பள்ளிக்கூடம் ஆலயம் எல்லாம் கட்டி என்ன செய்கிறாங்க? அநேகரை ஆலயம் படுத்தினாங்க. பிள்ளைகளெல்லாம் இந்து பிள்ளைகளெல்லாம் சேர்த்து நல்ல சாப்பாடு போட்டு வசனங்கள் கொடுத்து நன்றாக பராமரித்து பிள்ளைகளுக்கு இயேசுவின் நன்மை சொல்லி
அவங்கெல்லாம் பெரியவங்களாகி பெரிய பெரிய டாக்டர்கள், இன்ஜினியர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அல்லேலூயா. வந்த ஊழியம்லாம் செய்யறவங்களாம் எழுதிட்டாங்க. அல்லேலூயா. நரகத்துக்கு போகிறவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிச்சு, தடுத்து நிறுத்தி மோட்சத்துக்கு அனுப்பிச்சு. அல்லேலூயா. அது மாதிரி நாமும் என்ன செய்யணும், காற்றும் ஜெபித்து தேவ தரிசனங்களை பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம தேவ தரிசனங்களை யாரும் விரும்புறதில்லை. விரும்புகிறாங்களா? ஒளிகாலங்கள் டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பரலோகத்தை பார்த்தோம், இயேசுவை பார்த்தோம், தூதர்களை பார்த்தோம்னு சொல்கிறீங்க. என்னைக்காவது அழிந்து போகிற மக்களை குறித்த தரிசனம் நமக்கு கிடைச்சதா? பார்த்தாங்களா? இல்லை. ஏன் இல்லை? இவங்களுக்கு அந்த மாதிரி இயேசுவை பார்த்தோம், பரலோகத்துக்கு போனேன், அந்த பார்த்தேன், தூரில் பார்த்தேன்னா தான் கொஞ்சம் காசெல்லாம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கொஞ்சம் பணமெல்லாம் காடியில் கிடைக்கும். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்னைக்காவது அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா பாரம்ல ஒரு தரிசனம் கிடைக்குதா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நாம் விரும்பணும். ஆமாம், ஆத்மாக்களை பற்றி ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். அந்த ஏசாயா ஒரு தரிசனம் தான் காத்திருந்து ஜெபித்தான். ஏசாயா கொஞ்சம் பின்மாற்றத்தில் போனான். ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா கூட இருந்ததுனால, உசியா மோசமான ஆள், அவரோட சேர்ந்து கெட்டு போயிட்டான். அப்புறம் அவன் செத்து போயிட்டான். உசியா செத்து பண்ண உடனே ஏசாயா அதான் அழைத்திரையா, அழைத்தீரே சுவே என்போடு அழைத்தீரே சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபம் காத்திருந்தான். நல்ல நாட்கள் காத்திருந்த போது ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறதை பார்த்தான். கேருபீன்கள் சேராபீன்கள் என்ன செய்றாங்க? கர்த்தரை பாடி 2 பேர் பறந்து 2 பேர் அவங்களுக்கு 6 சட்டைகள் இருந்துச்சான். முகத்தையும் மூட்டாங்க. முகம் தேவருக்கு தூதர்கள் முகம் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? முகத்தையும் மூடிப்பாங்க. முகத்தை மூடி அவர் 2 சட்டைகளால் கால்களை மூடி பறந்து பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க? சொல்றதே தான் சொன்னாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதனால தான் பவுல் சொல்லும்போது தேவ தூதர்களை விட உங்களுக்கு மேலான செய்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு என்று சொல்கிறார். என்னன்னா அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஒரே யாதியாருமே சுமூர்த்தியரே, நம்மள தலைவலியில் மைத்தொழில்னா சுமூர்த்தியரே, அந்த மாதிரி நிறைய சொல்ல இருக்கு இல்லையா? மனிதர்கள் எத்தனை சொல்லுவான்? 1000 சோத்திரம் சொல்லுவான். ஆனால் தூதர்கள் ஒரே சோத்திரம் தான், ஒரே சோத்திரம், பரிசுத்தர் பரிசுத்தர். அதனால தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நிறைய துதிக்கணும் அப்படின்னு தான் மனிதனை ஏற்படுத்தினார். நம்ம அதிகமான துதிகளை பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா, செலுத்த வேண்டும். இந்த நாட்களில் நம்ம அதிகமாய் கர்த்தரை தேடுவோம், காத்திருப்போம். காத்திருப்பதனாலே நமக்கு பலன் வரும் என்ற தலைப்பில் பார்த்தோம். காத்திருந்து ஜெபித்தால் ரட்சிப்பு வரும். காத்திருந்து ஜெபித்தால் நம்ம புதுபலன் தருவார். காத்திருந்து ஜெபித்தால் வாக்கியவன்களாய் மாறி நம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திலே நின்றுமாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமின் செய்தி மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இங்கே பகல்கால ஆண்டவரே அதிகார வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கவும், அப்பாவை நன்றியோடு துதிக்கவும், பாடவும், உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கிருபை செய்தீர். ஆண்டவர் காத்திருங்கள், பலன் வரும் என்று சொல்கிறேன். ஆண்டவரே இந்த தலைப்புக்காக சோதரம் மாதம் முழுவதும் பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்கவும், அதிகமான பலன்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்தார். ஆண்டவரே சமய பிள்ளைகள் எல்லாரையும் உங்களை கருத்து தருகிறோம், எல்லாரையும் விடப்படுத்தும். அதிகாரம் நோக்கி பார்க்கட்டும், ஜெபிக்கட்டும், காத்திருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் ஆச்சரியமாக நடத்தும், இந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாக நடத்தும்.
வாரம் முழுவதும் தேவையில் வாழ்ந்தவர்கள் போச்சு சமாதானத்தினால் நிரம்பி நடத்தும். அவருடைய கைவிடாத கரங்கள், பலத்த கரங்கள், ஓங்கிய கரங்கள் கூட இருப்பதாக உடைய பலத்த கருத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. அந்த ஒரே சோதர சபையின் குடும்பங்கள் எல்லாரையும் பலப்படுத்துங்க. சபையின் ஊழியர்கள் ஆசீர்வதிங்க. மாத்தின் ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த அந்த 8ஆம் மாதத்தில் அந்த ஒரே சோத்திரம் புதிய ஆத்மாக்களை தாங்க, புதிய குடும்பங்களை தாங்க. சுமை சொல்லுற மக்களால் ரட்சிங்க. சுமை சுற்றி பிரச்சனை எல்லாரையும் ரட்சிங்க. எல்லாம் நம்முடைய அன்புக்குள்ள கொண்டு வாங்க. அந்த ஒரே உங்களுடைய அன்பை உணர கருவ செய்யுங்க. அப்பா சோத்திரம் அந்த ஒரே காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசையும் அந்த ஒரே உங்களுக்கு காத்திருந்த முறை பலன்களை அதிகமாக பெற்றுக்கொள்கிற ஒரு மாதத்தை ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமே. பரிசுத்த நாமத்தை ஆத்மாவும் அவர் செய்த சகல உலகங்களையும் மறவாதே. ஆமென்.